மகாநதி எபிசோட்ல அடுத்து என்ன ஆகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காவேரி வந்து தாத்தாட்ட கீ கொடுத்து ரிட்டர்ன் வரும்போது நிறைய விஷயம் யோசிச்சிட்டே வராங்க. எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், எப்படி விஜய் மேரேஜ் பண்ணேன், விஜய் எப்படி எனக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்டான பர்சனா மாறணும். சடனா வந்து பார்த்தா பின்னாடில இருந்து ஒரு குரல் மேடம் சொல்லிட்டு காவேரி வந்து திரும்பி பார்த்தா வக்கீல் வந்து நிக்கிறாங்க. வக்கீல் வந்துட்டு கரெக்ட் டைம்க்கு நான் வந்துட்டேன், இல்லைன்னா நீங்க இப்பவே வந்து கொடைக்கானல் ட்ரிப் கிளம்பி இருப்பீங்கல்ல. சாரி மேடம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. நான் ரொம்ப நாளா விஜய் சாரை ட்ரை பண்ண, அவங்க போனே எடுக்கல. அதான் உங்க பேர்ல ஷேர்ஸ் மாத்தினதுல உங்க 2 சைன் வந்து மிஸ் ஆகுது, அதுக்காக தான் நான் வந்தேன்ற மாதிரி சொல்றாங்க. தாத்தாவும் விஜய் இந்த ஃப்ரேம்குள்ள வராங்க. காவேரி இது எதுவுமே புரியாம தாத்தாவை பாக்குறாங்க. தாத்தா வந்து இந்த நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்றாங்க. விஜய் வந்துட்டு கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணது, ஷேர்ஸ் வந்து காவேரி பேர்ல மாத்தினது, நேத்து நைட்டு காவேரி பார்க்காம அழுதது எல்லாமே சொல்றாங்க. கேட்ட உடனே காவேரிக்கு அப்படியே லாகமே இருண்டு போன மாதிரி இருக்கு. இவ்வளவு தப்பா நினைச்சிட்டோமே, நம்ம இவ்வளவு லவ் பண்ற ஒருத்தர்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. காவேரி ஃபேமிலியும் தாத்தா பாட்டி விஜய் எல்லாம் இது பாக்குறாங்க. விஜய் வந்து காவேரின்னு சொல்லி எடுத்து தூக்குறாங்க. காவேரி கார்ல வந்து மொத்த ஃபேமிலியும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. சாரதா வர என்ன ஏன் பண்ண, என் பொண்ணு ஏன் என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. விஜய் வந்துட்டு நீங்க தான் பாத்தீங்களா, நான் எதுவுமே பண்ணல, நடந்து வந்துட்டே இருந்தா டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. காவேரிக்கு என்னமோ ஏதோ ஆச்சு, இவ்வளவு நாள் அழுதுட்டே இருந்தல, அதனால ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி வேற புலம்பிட்டே வராங்க. சாரதா வேற வந்துட்டு ஏன் வக்கீல் வந்தாங்க, நீங்க வேற டைவர்ஸ் லெட்டர் வேற அனுப்பிச்சிட்டீங்களான்ற மாதிரி சொல்றாங்க. தாத்தா வந்து கோமா கொஞ்சம் நிறுத்து சாரதா, இப்ப இருக்கிற நிலைமையில இது ரொம்ப முக்கியம், பொண்ணுக்கு வந்து என்னாச்சுன்னு தெரியாம பதறிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் இந்த பேஜெல்லாம் பேசலான்ற மாதிரி சொல்றாங்க. விஜய் வந்து அழுதுட்டே பதறி அடிச்சு காவேரி தூக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க டாக்டர் வந்து செக்அப் பண்ணி பார்த்தா காவேரி பிரெக்னென்ட் தெரியுது. உண்மைதா கங்கா யமுனா எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. வீட்டுல வர ஃபர்ஸ்ட் வாரிசு. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல சாரதா வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்க்க. அதே மாதிரி வீக்கா ரியூனியனுக்கான ஒரு மெயின் டேர்னிங் பாயிண்டா தான் இந்த பிரெக்னன்சி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கமிங் ஆன் த கமெண்ட்ஸ்.